எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து நெறைய பேர் வந்து ஒருத்தர பழி வாங்கணும், இல்ல ஒருத்தர வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்டின்னா வந்து அதுக்கு நெறைய கூலிப்படைய வச்சு தான் செய்றாங்க. அது கூலிப்படை வந்து அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்ற மாரி தப்பிச்சுர்றாங்க. அதுக்கு ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு கூலிப்படை சேர்ந்து ஒருத்தர கொன்னுட்டாங்க அப்டின்னா, அந்த கூலிப்படையில இருக்க அந்த கொலை நடக்கிறப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் லைஃப் டைம்க்கு ஜெயில்ருந்து வெளிய வர முடியாத மாரி தண்டனை குடுத்தா கூலிப்படை ஏவி ஒருத்தவங்க ஒரு செயல நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கேயுமே கூலிப்படையே கிடைக்க மாட்டாங்க. இப்ப எப்படின்னா பாருங்க, நெறைய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, இன்னும் நெறைய பேத்தோட கொலை வழக்குகள்லாம் நெறைய நடக்குது. அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, அந்த கொ கொ கூலிப்படைகள் இருப்பாங்கல்ல, ஒரு 4 பேர், 5 பேர் சேர்ந்து பண்றாங்கன்னா, அவங்கள புடிச்சு லைஃப் டைம்க்கு ஜெயில்ல போட்டுறணும். அவங்க வெளியவே வரவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டா, நெக்ஸ்ட் யாருமே கூலிப்படைன்னு ஒண்ணு இல்லாமயே போயிடும். நீ கொலைன்னு ஒண்ணு பண்ணிட்டீன்னா, நீ லைஃப் டைம் ஜெயில் தான். அந்த லைஃப் டைம் ஜெயில்ல இருக்கவங்கள வச்சு, நெறைய அரசு தரிசு நிலங்கள்லாம் எவ்வளோ சும்மா இருக்கு. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே எடுத்து அதில விவசாயம் பண்ணா, இன்னும் விலைவாசி வந்து குறையும். ரொம்ப குறையும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி யாராவது குற்ற செயல்ல ஈடுபட்டாங்கன்னா, தயவுசெய்து அவங்கலாம் லைஃப் டைம்க்கு வந்து வெளிய வர முடியாத மாரி பண்ணிடுங்க. 2வது இப்போ இருக்கிற சட்டம் வந்து கூலிப்படைக்கு குடுக்குற தண்டனை வந்து சரியானதா இருக்குமான்றது தெரியல. இப்போ ஒன்ஸ் ஒரு கூலிப்படை ஒரு தவறு செஞ்சிடுறான். ஒரு 2 வருஷம், 3 வருஷம் வெளில வந்துடுறான். நான் போதையில செஞ்சுட்டேன் அப்டின்னா, ஒரு உயிர எடுக்கிறவன வந்து மினிமம் வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் தண்டனை குடுத்தா மட்டும் தான் அது கண்டிப்பா குறையும். முக்கியமா 18 வயசு கீழ அவன் தப்பு பண்ணிட்டான். 14 வயசுக்கு மேல தப்பு பண்ணிட்டான். அவன் மைனரு அந்த மாரிலாம் தயவுசெய்து அந்த டிசிஷனே எடுத்துக்கவே கூடாது. 14 வயசு பையன் குத்துனாலும் அவன் சாவ தான் போறான். 18 வயசுக்கு மேல இருக்கிற பையன் குத்துனாலும் அவன் சாவ தான் போறான். ஸோ, அதனால வந்து தண்டனை வந்து கொலை பண்றவங்களுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 10 வயசுக்குள்ள பார்க்கலாம். 10 வயசுக்கு மேலலாம் அவங்க அப்பாவையும் புடிச்சு உள்ள போட்டுறணும். பையனையும் புடிச்சு உள்ள போட்டுறணும். அப்படி இருந்தா மட்டும் தான் குற்றங்கள் குறையும். தயவுசெய்து இனிமேல் வந்து யாராவது ஒருத்தர இப்ப நான் ஒரு பெரிய ஆள் வந்து இன்னொரு பெரிய ஆள கொல்லணும்னா, அந்த பெரிய ஆள் போய் அந்த பெரிய ஆள கொல்ல முடியாது. அவருக்கு வந்து காசுக்கு வேலை செய்ற ஒரு கூலிப்படை தான் தேடுவாங்க. அப்படின்றப்போ, அந்த கூலிப்படைய ரெடி பண்ண பெரிய ஆளுக்கும் சேம் தண்டனை. பிளஸ் அந்த கூலிப்படைய கூட்டு வந்த 4 பேரோ 5 பேரோ அவங்களுக்கும் அந்த சேம் தண்டனை குடுத்தா, கூலிப்படைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்லாமயே போயிடும். இன்கேஸ் இனிமேல் தமிழ்நாட்டுல நடக்கிற எந்த கொலைக்கும் இப்ப நெறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறோம்ல. கத்தி எடுத்து கொடூரமா வெட்டுறது, ஒரு ஸ்கூல் பையன வெட்டுறது, பெண்கள வெட்டி போடுறது, அது துண்டு துண்டா வெட்டி போடுறது. இந்த மாரி ஒன்ஸ் ஒருத்தன் கொலைன்னு செஞ்சுட்டான், அவன் லைஃப் டைம் ஜெயில் தான். அவன வச்சு ஜெயிலுக்குள்ளேயே வேல வாங்கணும். அவன் ஜெயிலுக்குள்ள இன்னும் எவ்வளோதான் நல்லவனா இருந்தாலும், ஒருத்தன் ஒரு ஈவு இரக்கமே இல்லாம ஒரு உயிர கொல்றான்னா, கண்டிப்பா அவனால அதுக்கப்புறம் திருந்தி கூட அவனால நார்மலாலாம் வாழவே முடியாது. அவன் வெளிய வாழ்றதுக்கும் இதே இப்ப எமோஷன்ல வந்து ஒருத்தன் வெட்டிட்டான், கோவத்துல வெட்டிட்டான், தனிநபர் சண்டையில இப்ப வந்து காட்டு தகராறு, வீட்டு தகராறுல வெட்டிட்டான்னா கூட அவனுக்கு ஏதாவது கோவத்துல பண்ணான்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூலிப்படை வச்சு ஒருத்தன் கொல்றான்னா, அந்த கூலிப்படையில இருக்கவங்கள தயவுசெய்து எப்பயுமே வெளியில விட்டுறாதீங்க. முக்கியமா அந்த போதையில அட்ராசிட்டி பண்றவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து கடுமையான தண்டனை குடுங்க. தண்டனைன்னா கடுமையா தண்டனை குடுக்கணும்னா, அவன நம்ம துன்புறுத்தணும்லாம் அவசியம் இல்ல. அவன அடிக்கணும், கைய கால ஒடிக்கணும் அப்டின்லாம் இல்ல. புடிச்சுட்டு லைஃப் டைம்க்கு அவன் வெளிய வர முடியாத மாரி உள்ள இருந்தாவே, அவனால மத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படாம நல்லாருக்கும்.